நம்ம தென்காசியில் இருக்கக்கூடிய புளியங்குடி பக்கத்தில் சிந்தாமணி அப்படிங்கிற ஊரில் ஒரு தனியார் பள்ளியில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் யூகேஜி படிச்சுக்கிட்டு இருந்த மாணவி சிவயாழினி, வயசு 4 தான் ஆகுதுங்க. நேற்று ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா பாப்பா. ஸ்கூல் ஓனரை பார்க்க வந்த ஒருத்தர் காரை ரிவர்ஸ் எடுக்கிறேன்னு பாப்பாவை ஹிட் பண்ணிட்டாரு. ஸ்கூல்ல இருந்து எந்த ஒரு தகவலுமே அவங்களோட பேரண்ட்ஸுக்கு கொடுக்கல. பாப்பாவோட பேகை மட்டும் அனுப்பி விட்டுருக்காங்க ஸ்கூல் பஸ்ஸில். என்னடா பிள்ளை வரலையே, பேக் மட்டும் வருதேன்னு கூட படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட கேட்கும்போது பாப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறப்போ குழந்தை ஆல்ரெடி உயிர் இழந்துட்டா. மது போதையில் டிரைவர் இருந்ததா சொல்லப்படுது. மக்கள் எல்லாரும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்ச பொண்ணு இப்படி சடலமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவோன்னு பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புளியங்குடியில் சாலை மறியல், எல்லாருமே அந்த இறப்புக்கு நீதி கேட்டு சாலை மறியல் நடந்துகிட்டு இருக்கு. நாடு எங்கே போகுதுன்னு தெரியலங்க. சின்ன குழந்தை, அந்த குழந்தை ஃபோட்டோ பாருங்க. காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி மேக்கப் போட்டு அழகா கொஞ்சம் அனுப்பும்போது பிள்ளை இப்படி பொட்டனமா வீட்டுக்கு வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒருத்தரோட கவனக்குறைவு. ஏன் நீங்கள் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ரிவர்ஸ் பார்த்து பிள்ளைக்கு தான் பார்த்து எடுத்துருக்கனால ஸ்கூல் ஜோனுக்குள்ளே ஓட்டும்போது எதுக்கு அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டணும்? குழந்தையோட லைஃபே போச்சேங்க. இனி அந்த பேரண்ட்ஸ் எப்படி இதுலேருந்து மீண்டு வருவாங்க? எதுக்கு இந்த மாதிரி ஸ்பீடா ஸ்கூல் ஜோனுக்குள்ள ஓட்டுறீங்க? எதுக்கு? நம்ம ஊர் ரூல்ஸே கிடையாதுங்க. ஸ்கூல் ஜோனுக்குள்ள வரும்போது அட்லீஸ்ட் பார்த்து செக்யூரிட்டி பார்த்து சொல்லி வண்டியை திருப்ப மாட்டீங்களாங்க? உங்க மேல இருக்க நம்பிக்கையில தானே குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறோம். இப்படி ஸ்கூலுக்கு அனுப்புற பிள்ளைகளை பொட்டெல்லாம் போட்டு அனுப்புறீங்களே, கஷ்டமா இல்லையா? யாரை காப்பாத்துறதுங்க இந்த நாடு? அடுத்த ஜெனரேஷனே இல்லாம அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு. இப்பெல்லாம் நியூஸே பார்க்க முடியல. பாலியல் வன்புணர்வு ஒரு ஹெட்டிங்காவே ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் டிரைவர் நிஜமாவே மது போதையில இருந்தாருன்னு சொன்னா சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும். யாரா இருந்தாலும் பரவாயில்ல.